மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். 2G வழக்கில் 2017ஆம் ஆண்டு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் 14 பேரை விடுதலை செய்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என்பது தொடர்பான தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் வெங்கடேசன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். வெங்கடேசன், டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன, விவரங்கள்? வணக்கம். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக சிபிஐ மற்றும் மத்திய அமலாக்கத்துறை ஆகியவை தொடுத்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ஆர் ஆசா, திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட 14 பேரையும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் விடுவித்து தீர்ப்பு கூறியது. இந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு அனுமதி மனுக்களை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரித்தது. குறிப்பாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தினேஷ்குமார் சர்மா இந்த மனுக்களை தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்து இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை கடந்த 14ஆம் தேதி கூட்டாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்நிலையில் இந்த லீவ் டு அப்பீல் என சொல்லக்கூடிய மேல்முறையீடு அனுமதி மீதான தீர்ப்பை இன்று வழங்கியதில் சிபிஐ வாதங்களை ஏற்று இந்த மேல்முறையீடு மனுவை விசாரணைக்கு ஏற்பதாகவும் இந்த மேல்முறையீடு மனு மே மாதம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.